ஹலோ ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம ஆடு குடல் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம லீன் இன்டெஸ்டைனை நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். குக் பண்ணிட்டு அது ஒரு சைடு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 8 பிக் ஆனியன்ஸை நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை நம்ம மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக வச்சுக்கணும். ஒரு கடாயில் கோகோனட் ஆயில் 150 ml அளவுக்கு நம்ம போர் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ஆனியன் பேஸ்ட்டை ஆயிலுக்குள்ளே ஆட் பண்ணணும். அண்ட் தென் அந்த பேஸ்ட்குள்ளே 2 teaspoons ஆஃப் ரெட் சில்லி பவுடர், 2 teaspoons of coriander powder, 1.5 teaspoon of cumin powder, 2 teaspoons of fennel seeds powder, two teaspoons of ginger garlic paste, லைட்டாக அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற இந்த லீன் இன்டெஸ்டைன், அதாவது குடலை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட்டை ஆட் பண்ணிட்டு அது நல்லா பாயில் ஆகணும். அதுக்கப்புறமா அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும், கலரும் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் ஒரு ½ an hour கழித்து இது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் வாட்டருமே ரெடியூஸ் ஆகிருக்குது. நீங்கள் பாருங்கள், அடியில் ஸ்டிக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதை நம்ம எப்போவுமே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஸ்டிக் ஆயிரும். கொஞ்ச நேரம் நம்ம லிட் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு 5 minutes கழித்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது 2 kg அப்படின்றனால எங்களுக்கு 2 hours தேவைப்பட்டுச்சு. கம்மியான அமௌண்ட்டில் எடுத்தீங்கன்னா லெஸ் டைம் தான் தேவைப்படும். அண்ட் தென் நம்மளோட இந்த சுக்கா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. யூஸ்வலாக குடல் சில்ட்ரன்ஸ் யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி சுக்கா வெரைட்டியில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க. இதில் கோகனட் ஆயில் இருக்கிறனால அந்த ஸ்மெல்லே இருக்காது. ஸோ சூப்பராக இருக்கும். கர்ட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் வைப் வித் மித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.